வணக்கம். மாணவ செல்வங்களுக்கு உங்களை இடையூறுபடுத்தக்கூடாது என்ற நோக்கத்தோட, அதாவது படிப்பு பாரமா போயிடக்கூடாது என்றதால நான் இந்த வகுப்பை ஓரளவு யோசித்துத்தான் ஆரம்பித்திருக்கிறேன். ஆயினும் பரீட்சைக்கு இன்னும் ஒரு 20 நாட்கள் குறைய இருக்கிற பட்சத்தில் இந்த வகுப்பு உங்களுக்கு ஒரு இடையூறாக அமையாது என்பது பல பெற்றோர்கிட்ட நான் இது பற்றிய கருத்தை, அதாவது லைக் ஊடாக தம்ஸ் அப் மூலம் பெற்றிருந்தேன். அப்போ கிட்டத்தட்ட 40 பேருக்கு மீது இதை தொடர்றதை விரும்புகிறார்கள் என்ற கட்டத்தால் நான் இந்த பரீட்சைத்தாள்கள் கற்பிக்க இருக்குது, தமிழ் கணிதம் கற்பிக்க இருக்குது. அப்போ நேர அவகாசம் தேவை என்ற கருத்தில் இந்த வகுப்பை நடத்துகிறேன். அப்போ உங்களோட வசதியை போல நீங்கள் இதில் பங்கு பெற்றுங்கோ. உங்களுக்கு வசதி இல்லாத பட்சத்தில் இதில் பங்கு பெற்றாமல் இருப்பதற்கு குறையில்லை. உங்களோட வசதியை போல பங்கு பெற்றுங்கள். நான் என்னுடைய கடமைக்காக இப்பொழுது நான் உங்களுக்கு அனுப்பின 14வது பரீட்சை தாளின், அதாவது புலமை வெற்றிக்கணிகள் என்கின்ற என்னுடைய 16வது பரீட்சை தாளின் வினாக்களுக்கு விடை காணுகின்ற விளக்கங்கள் உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். அப்போ இந்த விடை காணுகின்ற விளக்கத்தை நீங்க தெளிவாக விளங்கி கொண்டால், இல்லை நீங்க எதிர்கொள்ள போவதும் ஒரு அரச பரீட்சை. அப்ப இந்த அரச பரீட்சையை வெற்றி கொள்ள நிறைய பரீட்சைத்தாள்களை செய்து அனுபவம் பெறுவது சிறந்ததாக இருக்கும் என்ற கருத்தோடு இந்த வினாக்களுக்கு விடை காணுகின்ற விளக்கத்தை ஓரளவு விரைவாகவும் நீங்க விரும்பக்கூடிய வகையில இலகுவாகவும் சொல்லித்தர முயற்சி செய்கிறேன். கவனிப்போம். இதுல முதலாவது வினா பின்வரும் அடைப்பில் தரப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்தி விடையை காண்க. இங்க ஒரு பெரிய பாத்திரத்தோட சிறிய பாத்திர அளவை கூட்டப்பட்ட நிறையும், அதே பெரிய பாத்திரத்தில இருந்து அதே சிறிய பாத்திரத்தை கழித்து பெறப்பட்ட நிறையும் தரப்பட்டிருக்குது. பிறகு 3 பெரிய பாத்திரமும் ஒரு சிறிய பாத்திரம் தந்து அவை எல்லாம் கூட்டப்பட்டு இவற்றின் நிறைகளின் கூட்டுத்தொகை யாது என்று கேட்கப்படுது. அப்ப நாங்கள் இந்த நிறைகளின் கூட்டுத்தொகையை பார்ப்பதற்கு இந்த சமன்பாட்டிலே ஏதாவது ஒரு ஒற்றுமை இயல்பை கவனிக்க வேண்டும். அந்த ஒற்றுமை இயல்பு சாதகமாக இருந்தால் எங்களுக்கு இலகுவாக இருக்கும். இங்க பாருங்க, ஒரு பெரிய பாத்திரமும் ஒரு சிறிய பாத்திரமும் கூட்டப்பட்ட நிறத்தந்திற்கு அதே பெரிய பாத்திரத்திலிருந்து அதே சிறிய பாத்திரம் கழிக்கப்பட்டது இருக்கின்றது. இப்ப நாங்கள் இதுல கூட்டலையும் கழித்தலையும் ஒன்றை ஒன்று சமப்படுத்துவோமாக இருந்தால், இப்ப கவனிங்கோ, இதுல உள்ள தரவுகளின்படி இங்கு கூட்டப்பட்டதையும் இந்த கழிக்கப்பட்டதையும் ஒன்று சேர்ப்போமாக இருந்தால் இது ரெண்டும் இல்லாம போகுது. இது கூட்டப்படுது, இது கழிக்கப்படுது. அப்ப இது ரெண்டின் மொத்த நிறையும் இந்த ரெண்டையும் தான் குறிக்கின்றது என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. அதாவது ஒரு பெரிய பாத்திரத்தோட சிறிய பாத்திரம் கூட்டப்படுவதும் பெரிய பாத்திரத்தில இருந்து சிறிய பாத்திரமும் கழிக்கப்படுகிறதையும், அந்த கூட்டப்பட்டதும் கழிக்கப்பட்டதும் சக சய என்றபடியால் ஒன்றோடு ஒன்று சேரும் போது தன்னும் சேர்ந்து பூச்சியமாகின்றது என்ற கருத்தை புரிந்து கொண்டால், இப்ப அதுல இந்த பெருமானம் இரண்டின் விடைகளும் அந்த பெரிய பாத்திரத்தை குறிக்கின்றது என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். அப்ப நாங்க இதுல 3 கிலோகிராம் 600 கிராமையும் 2 கிலோகிராம் 400 கிராமையும் கூட்டினால் இதுல கிராம் 1000 கிராம் இங்க 6000. அப்ப இது 2 பாத்திரத்துக்கும் முடியாது, ஒரு பாத்திரத்துக்கு அல்ல 2 பாத்திரத்துக்கும் முடியாது. அப்ப 2ஆல வகுத்தால் பெரிய பாத்திரத்தின் நிறை 300 கிலோகிராம் என்பதை இலக்குவில புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இது 3 கிலோகிராம், இது 3 கிலோகிராம், இது 3 கிலோகிராம். இப்ப சிறிய பாத்திரம் எவ்வளவு என்று பார்க்கிறதுக்கு இந்த 3ஓட 600 சேர்ந்தா தானே 600 கிராம். அதே போல இந்த 3ல 600 போனா 400 தானே விகுதி. அப்ப சிறிய பாத்திரம் 600 கிராம் என்பது எங்களுக்கு புலனாகின்றது. அப்ப கேள்விக்கான விடை 9 கிலோகிராம் 600 கிராம்.
இப்ப இந்த விடயத்தை நான் உங்களுக்கு இன்னும் இலகுபடுத்தி சொல்லித்தரேன் பாருங்கோ. இப்ப 5ஐயும் 3ஐயும் கூட்டினால் 8. 5ல இருந்து 3 கழிக்கப்பட்டால் 2. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அந்த விடைகளும் அங்கார தந்திருக்கிறேன். இப்ப இதுல இந்த கூட்டப்பட்டதையும் கழிக்கப்பட்டதையும், அதாவது கூட்டியதையும் கழித்ததையும் கூட்டினா கூடி அது 0 தான். அப்ப இந்த 2 5களும் தான் இந்த 10. இது இந்த பெருமானம் கூட்டுத்தொகை. அப்ப இதுல இருந்தவங்களுக்கு இருந்து இது ரெண்டும் இல்லாமல் போக இது ரெண்டு இந்த பெருமானம் தான் இது. இதே போல இப்ப பாருங்க, 5ஓட 3ஐ கூட்டினால் 8, 5ல 3 போனால் 2. இப்ப இது கழிக்கப்பட்ட பெருமானம் 6. இந்த 6 தான் இந்த 2 பெருமானத்துக்கும் உரியது என்றும் நாங்கள் கணித்துக் கொள்ளலாம். அப்ப இந்த வகையில இலகுவாக விடை காண பழகினால் நாங்க இலகுவாக பரீட்சையை வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இனி அடுத்த வினாவுக்கு விடை காணும் விளக்கம் தருகின்றேன், கவனிங்கோ. எண்களின் தொடர்பை அவதானித்து வெற்றிடத்துக்கு பொருத்தமான எண்ணை தெரிவு செய்க. இங்க எண்களின் தொடர்பு என்கின்ற போது இதுல சில குறியீடுகளுக்கு பெருமானம் தரப்பட்டிருக்கிறது. இங்க சகவுக்கு முதல்ல தந்திருக்குது, கீழே முக்கோணத்துக்கு தந்திருக்குது. அப்ப இந்த முக்கோணங்கள் மற்ற எல்லா இப்ப சகவுக்கு தந்தபடியா எல்லா சகவுக்கும் நாங்கள் அந்த பெருமானங்களை குறித்துக் கொள்வோம். இது 5, இதுக்கும் 5. அதே போல எல்லா முக்கோணத்துக்கும் அந்த முக்கோணத்தின் பெருமானம் 4ஐ குறித்து கொண்டா 4ஐ குறித்து கொண்டோம். இப்ப எங்களுக்கு இதுல ஒவ்வொரு வரிசையிலையும், ஒவ்வொரு கணிப்பு வரிசையிலையும், அதாவது ஒவ்வொரு வரிசையில 3 பெருமானம் இருக்குது. இங்க இதுக்கு 3 பெருமானம் இருக்குது, இதுக்கும் 3 பெருமானம் இருக்கு. இதுல 2 தான் இருக்குது. அப்ப இதுன்ற பெருமானத்தை கண்டுபிடிச்சாதான் எடுத்து. அப்ப இதுல 2 பெருமானத்தை நாங்கள் காணப்படும். அப்ப 3 பெருமானத்தை காண்றது இலகுவான செயல். என்ன மாதிரி? அதாவது கணிதத்தில கூட்டலுக்கு எதிர்ச்செயல் கழித்தல், பெருக்கலுக்கு எதிர்ச்செயல் வகுத்தல் என்பதை எங்களுக்கு தெரிஞ்சா சரி. இப்ப பாருங்கோ, இதுல 4ஐ எதோட கூட்டி 9ஆல பெருக்கினால் 35 வரும் என்றால், நாங்க 35 5ஆல வகுத்து பார்த்தா தெரியும். 35 இந்த 35 இந்த பெருக்கி எண்ணால வகுப்போமாயிருந்தால் 5ஆல வகுத்தால் 7 பெற வேண்டும். அப்ப இந்த 2 பெருமானமும் 7 பெறணும். 7 பெறணும் என்றால் 4ஓட 3 சேர்ந்தா தானே 7 பெறும். அதாவது கணிப்புகள்ல இந்த கணிப்புக்கு எதிரான கணிப்பு இது. அப்ப இதுல எங்களுக்கு இது பெருக்கப்படுகின்றது. பெருக்கப்பட்டுதான் இந்த பெருமானம் வந்திருக்கு. அப்ப இது அதே 5ஆல வகுத்தோம் என்றால் 7 வந்து விட்டது. அப்ப இந்த 2 பெருமானமும் 7ஆக இருக்கும். 7 5ஆல பெருக்கினபடியே தானே 35. அப்போ 7 என்றபடியால் இந்த பெருமானம் ஏற்கனவே தெரிந்து விட்டது. 7ல் 4 போனால் பட்சத்தின் பெருமானம் 3. அப்ப இப்ப எங்களுக்கு 5 5, இது 5, இது 4 என்று தெரிந்து விட்டது. இப்ப பாருங்க, 4 3 7, 7 5 35, 3 தர 5 15, 4 19. இப்ப எங்களுக்கு இதுல என்ன கேட்கப்படுகிறது? 5 4 9 எதால பெருக்கி இந்த இதற்குரிய பெருமானத்தை நாங்கள் எப்படி கணிக்கிறது? அப்ப எங்களுக்கு அது கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதாவது அந்த பெருமானத்தை எந்த வகையில கணித்து குறிக்கிறது? இப்ப பாருங்க, 5 4 9 என்றால் 9 மடங்குகளாக இங்க வரக்கூடிய விடையை பார்ப்போம். 9 மடங்குகளாக 54 நாங்கள் 9ஆல வகுத்து பார்க்க வேணும். 27 9ஆல வகுத்து பார்க்கணும். 45 9ஆல வகுத்து பார்க்க வேண்டும். அப்ப வகுத்து பார்க்கிற போது எங்களுக்கு 54 9ஆல வகுத்தால் 6 என்ற எண் கிடைக்கின்றது. 27 9ஆல வகுத்தால் 3 27 3 கிடைக்கின்றது. 95 45 இதற்கு 5 கிடைக்கின்றது.
அப்ப இதுல எந்த பிரமாணம் இந்த வட்டத்துக்கு பொருந்தும் என நாங்க பார்க்க வேண்டும். இந்த இதுக்கு இதிலே இது பொருந்தும். 3 பொருந்த நியாயமில்லை. ஏனென்றால் 3 ஏற்கனவே வட்டத்துக்கு இங்க தரப்பட்டிருக்கின்றது. 5 பொருந்த நியாயமில்லை ஏனென்று சொன்னால் இங்க சதுரத்துக்கு ஏற்கனவே 5 தரப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த இடத்துல பொருந்துவது 6 என்ற பெருமானம். அப்ப 6 பொருந்தினாத்தான் 5 4 9 9 6 54 என்ற விடை வருகின்றது. அப்ப கேள்விக்கான விடை 54. இப்ப என்ன வெற்றிடத்துக்குரிய எண்ணத்தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இதெல்லாம் கணிப்புகள் சார்பான இலகுவான வினா, கஷ்டமானது அல்ல. நாங்கள் கொஞ்சம் அந்த மெத்தட் அந்த எளிய முறையை பின்பற்றினால் இலகுவாக விடை காணலாம். இனி நான் 3வது வினாவுக்கு விடை காணும் விளக்கம் வழங்க போறேன். தயவு செய்து கவனிங்கோ. ஒரு தாளில் இருந்து ஏபி எனும் இது உருக்களை ஆக்கிய பின் இரண்டினதும் செங்கோணங்கள் ஒன்றன் மீது ஒன்று பொருந்தும்படி வைக்கும் போது கிடைக்கும் ஒரு யாது? செங்கோணம் என்பது 90 பாகை, ஒரு வட்டத்தின் கால்வட்ட பாகம். அப்ப இந்த வடிவங்கள்ல இதுல செங்கோணம் அமைவது, இந்த வடிவம் ஏபி என பிரிக்கப்பட்டால் ஏன்கிறதுல செங்கோணம் அமைகிற ஏன்கிறதுல செங்கோணம் அமைகிற பாகத்தை நாங்க பார்ப்போமாக இருந்தால் கவனிங்கோ. ஏயில செங்கோணமாய் அமைகிறது இதுதான் இந்த பாகம். நிலைக்குத்து கோணம் கிடைக்கோணும் 90 பாகை. அந்த பீல 4மே செங்கோணமாக அமையும். 4 மூலமே அது சதுரமாக இருக்கின்றது. செவ்வக சதுரத்துல 4 மூலைகளும் செங்கோணங்களாக இருக்கும். அப்ப இது ஒன்றன் மீது ஒன்று பொருந்துகின்ற போது இதில் எந்த வடிவம் பொருத்தமாயிருக்கும்? இதுதான் பொருத்தமாயிருக்கும். ஏனென்றால் இது இந்த கால்பாகமாக இருக்கிறபடியா இதுக்குள்ளே இது அடங்குகின்றது. நல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அப்ப முதலாவது விடைதான் பொருத்தமானதாக இருக்கின்றது. அன்பு மாணவ செல்வங்களே, உங்களுக்கு சுமையாக இல்லாம படிப்பது சுகமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நீங்க இதை விரும்பி படிக்கணும். இதுகளெல்லாம் இலகுவான பயிற்சி. நீங்க இதை புரிந்து கொள்வதால நீங்க அரசாங்க பரீட்சையை இலகுவாக எதிர்கொள்ள முடியும். அதற்கு ஒரு சாத்தினி, ஒரு சப்போர்ட். அப்ப நீங்க விரும்பி படிச்சாத்தான் சப்போர்ட். ஒழிய விரும்பாம படிச்சா இது பெரிய பாரம், அது கிடக்கிறதையும் பலதாக்கி விட்டது. அதனாலதான் நான் இந்த அதிக வகுப்பை வைக்க விரும்பாம இப்ப வைக்கிறதுக்கு பெற்றாரிட்டி அனுமதி கேட்டேன். நிறைய பெற்றோர் அதாவது தம்ஸ் அப் பண்ணி லைக் பண்ணி தங்களுடைய கருத்துக்களை அனுப்பி இருந்துச்சுன்னா அப்போ பார்த்தேன் சரிதான், நான் இப்ப செய்யக்கூடிய ஒரு 10-15 நாளைக்கு இதை செய்யறதுல தவறு இல்லை என்றுதான் இந்த வகுப்பை ஆரம்பித்திருக்கிறேன். நான் தொடர்ந்து செய்கிறேன். உங்களோட வசதியை பொறுத்து நீங்க வாங்கோ வராம விடுங்கோ, அது உங்களோட இஷ்டம். நான் என்னுடைய திருப்திக்காக செய்கிறேன். இனி நாங்கள் 4வது வினாவுக்கு விடை காணும் விளக்கத்துக்கு போவோம். ஒரு பண்ணையில் கோழிகளும் ஆடுகளுமாக சேர்த்து 18 நின்றன. இப்ப கேள்விகளை நன்றாக வாசித்து விளங்கி கொண்டால்தான் நாங்க விடியளிப்பது இலகுவாக இருக்கும். கோழிகளும் ஆடுகளுமாக சேர்த்து 18 நின்றன. அவற்றின் கால்களின் மொத்த எண்ணிக்கை 52 ஆகும். அவ்வகை பிராணிகளின் கால்களின் எண்ணிக்கைகளுக்கு இடையிலான வித்தியாசம் யாது? அப்ப நாங்க எத்தனை கோழி எத்தனை ஆடு என்ற கண்டாத்தான் ஏதாவது கூடினையிலிருந்து குறைஞ்சதை கழித்து அந்த கால்களை முதல் கண்டு கால்களின் எண்ணிக்கையில வித்தியாசம் தான் காணணும். அப்ப இந்த எண்ணிக்கை ஆடு என்றால் 4 அளவு இருக்கணும், கோழி என்றால் 2 அளவு இருக்கணும், 2 அளவு இருக்க அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். இதுல உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் முக்கிய விடயம் என்னென்றால், இங்க இருக்கிற ஜீவராசிகள் 18. அதிலே கோழிக்குரிய கால் 2, கோழிகளுக்கு 2 கால், ஆட்டுக்கு 4 கால் என்பது உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க இதுக்கு விடை இலகுவாக காண்பதற்கு இங்க மொத்தம் சொல்லப்பட்டிருக்க 52 கால்கள் இருக்கின்றது. அப்ப எத்தனை ஆடு எத்தனை கோழி என்று காண்பதற்கு
நாங்க இப்ப முதல்ல என்ன செய்யணும், இந்த 18ஐயும் கோழியாக நினைப்போம். நினைக்கிறதுல தவறு இல்லை தானே. கோழியாக நினைத்தால் 36 கால் இருக்க வேணும். ஆனால் இங்க 52 கால் இருக்கின்றது என்றால் அந்த 52லே இந்த 36 கால் முழுவதும் கோழியாக இருக்கும் என்று கருதின கால்களை கழித்தால் 12லே 6 போனால் 6, இப்ப 4 ஆயிட்டு, 4ல் 1 போனால் 1, 4ல் 3 போனா 1. அப்ப இந்த 16 கால்களும் கோழியை விட ஆட்டுக்கு 2 கால் கூட. அப்ப இது 2ஆல வகுத்தால் 8 ஆடாக இருக்கும். ஏன் 8 ஆடாக இருந்தால் தான் 8 ஆட்டுக்கு 2 படி 16 கால் கூட. கோழியா இருப்பதை ஆடாக மாறணும்டா, கோழியா இருக்க 2 கால், ஆடா இருக்க 4 கால், 2 கால் அதிகரிக்கணும். அப்ப 8 கோழிகள் ஆடாக மாறி இருந்தால் இந்த 18லே 8 கோழி ஆடாக இருந்தால், ஆடுகளாக இருந்தால் மிகுதி 10 தான் கோழிகள். அப்ப 10 கோழிகள். இப்ப நாங்க இதை பார்ப்போமே. 10 கோழி என்றால் 12 20 கால்கள், 8 ஆடு என்றால் எண்ணாங்கு 14 32 கால்கள். அப்ப இதுக்கிடையில வித்தியாசம் தானே இங்க கேட்கப்படுது. அப்ப 32லே 20 போனால் வித்தியாசம் 12 என்பது ஆகும். அப்ப அந்த குழந்தைகளே, இது உங்களுக்கு சுமையாக இருக்கக்கூடாது, சுகமாக இருக்க வேண்டும் என்ற திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ற காரணம் என்னென்றால், இப்ப காலையிலேயும் வகுப்பு, மாலையிலேயும் வகுப்பு. அப்ப நீங்கள் உங்களுக்கு ஒரு தலையடியாக இருந்துடக்கூடாது. நீங்க விரும்பினால்தான் இதுல பங்கு பற்றுங்கோ, விரும்பாடி விடுங்கோ, அதை பற்றி பரவாயில்லை. என்றால் நீங்க இப்ப சும்மா இருக்கவில்லை. காலையில எழுந்தீங்கள், விடியவில்லைன்னு 5 மணிக்கு இதுல குந்தினீங்கள், குந்தி படிச்சுட்டு ஓடினீங்கள், பாடசாலைக்கு போனீங்கள், அங்கேயும் தலையிலி எக்கச்சக்கமா படித்தீர்கள். பிறகு டியூஷன்களுக்கு போயிருப்பீர்கள், ஏதோ பிரத்யேக கல்வி கற்றிருப்பீர்கள். அப்ப மண்டை நிறைய கூடி இந்த ஒரு கிழமைக்கு மண்டை வடிச்சிடும். அப்ப நான் உங்களை வற்புறுத்தி இந்த வகுப்புல இணைய சொல்லி இல்லை, உங்களால முடிந்த அளவில் இணையுங்க. ஆனா இணையறதால இந்த பரீட்சை எப்படிப்பட்ட பரீட்சை, இந்த பரீட்சையில ஒரு புள்ளி கூட உங்களோட வெற்றியை நிர்ணயிக்கக்கூடியதா இருக்குது. சில பேரோட வெற்றி புள்ளி 148 இருந்தால், நீங்க 149 எடுத்திருந்தால் அல்லது 148 எடுத்திருந்தால் சக்சஸ், வெற்றி. 147 எடுத்தால் டவுன், வெற்றி இல்லை. அப்போ ஒரு புள்ளியும் அவசியமா இருக்கிறபடியால் நீங்க இதுல கொஞ்ச நாளைக்கு சிரமத்தை காட்டுறது அவ்வளவு கஷ்டம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அது உங்களோட கருத்தை புள்ளியோ எனக்கு தெரியாது. சரி, இனி அடுத்த பக்கத்தையும் கொஞ்ச நேரம் தான் சரியா எடுப்பேன். இது அரை மணித்தாலும் குறையத்தான் கற்பிப்பேன். காரணம் என்று சொன்னால் உங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பவில்லை. சரி, 2வது பக்க கேள்விகளுக்கும் விடை விளக்கம் தருகின்றேன், கவனியுங்கோ. இப்ப இதுல 2வது பக்க கேள்வி இந்த விடை விளக்கம். சரிங்களா? நான் இந்த கேள்விகளுக்கு விடை விளக்கம் தருகின்ற போது உங்களை எவ்வளவு இலக்குவாக, அதாவது குறுகிய நேரத்துக்கு விடை காண்பதற்கான விளக்கம் தான் தருகிறேன். அதை நீங்க பின்பற்றி கொண்டால் நல்ல பயன் கிடைக்கும். இப்ப நாங்கள் இந்த கேள்வியை பார்ப்போம். கீழே தரப்பட்டுள்ள 3 படிமுறைகளின் கீழ் மாதிரி பரீட்சை 1 நடைபெற்றது. படிமுறை 1, 2, 3. பரீட்சை வினாத்தாள் 1 60 நிமிடங்கள். அது ஒன்றுதான் இங்கே கணிப்பு தரப்பட்டிருக்கின்றது, 60 நிமிடங்கள். இடைவேளை படிமுறை 1 அரை மடங்கு, அப்ப அது 30 நிமிடங்கள். வினாத்தாள் 2 படிமுறை 2 3 மடங்கு, 33 மடங்கு என்றால் 1 மணி 30 நிமிடம் அல்ல 90 நிமிடங்கள். இப்ப கேள்வி என்ன, மாதிரி பரீட்சை காலை 9:30க்கு ஆரம்பித்திருந்தால் எத்தனை மணிக்கு முடிவித்திருக்கும்? அப்ப நாங்க 9:30ஓட இந்த இடைவேளையையும் அடுத்த பரீட்சை நடைபெற்ற நேரத்தையும் கூட்ட வேண்டும். இது மணி நிமிட கூட்டல். உங்களுக்கு தெரியணும், இந்த வரிசையில 59 மேல வரக்கூடாது. 60 நிமிடம் வந்தா 1 மணிக்கு 6 மணி, 59 நிமிடம் வரையிலான்னு எழுதலாம். அப்ப இங்க நாங்கள் இதை 3ஐயும் கூட்டினால், அதாவது இது 60 நிமிடம். அப்ப முதலாவது 60 நிமிடம் கூட்டணும். ஏன்னா முதல் தாளுக்கு 60 நிமிடம், அப்ப அதை மேல போடுறேன் 60 நிமிடங்கள். பிறகு 30 நிமிடம் இடைவேளை, 1 மணி 30 நிமிடம் பார்ட் 2 வினாத்தாள் 2க்கான நேரம். அது ஆரம்பித்தது 9:30க்கு. அப்ப நாங்க இந்த அளவையும் கூட்டுறோம். அப்ப இதுல கூட்டினா 0 வருது,
இதுல 3 6 12 15 வருது. அப்ப 150ல எத்தனை 60 இருக்கின்ற 2 2 போனா மிச்சம் 30 நிமிடம். அப்ப இதுல 3ஐத்தான் போட்டுட்டு 2 வளர்த்தியாசை இங்க கொண்டு சேர்க்கணும். 2 சேர்த்தா 11, அப்ப 12. அப்ப இது பிற்பகல் 12:30 என்பது தெளிவாகின்றது. இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். அடுத்த வினாவில உருவில் உள்ள செவ்வக வடிவ சுவருக்கு சதுர வடிவ கடதாசுகள் ஒட்டி அலங்கரிக்க திட்டமிடப்பட்டது. ஒரு நிலை ஒரு நிழலுக்கு மட்டும் கடதாசுகள் ஒட்டிய இச்சுவரை பூரணமாக அலங்கரிப்பதற்கு இன்னும் எத்தனை இதே போன்ற சதுர கடதாசுகள் தேவை? இது ஒரு நிலை, இது ஒரு நிழல். இதே போல மிகுதி இருக்கிற பகுதிக்கு இந்த முழு பாகத்துக்கும் எத்தனை சதுர கடதாசுகள் தேவை என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க இருக்கிற அதாவது இதுல உள்ள முழு நிறைகளும் அல்ல, முழு நிறையில இருக்கிறது 1 2 3 4 5 6. ஆனா இதுக்குள்ள நிரப்பப்பட வேண்டியது 1 2 3 4 5 தான். அதே போல நிறையை பார்த்தால், ஹலோ எல்லாரும் மியூட் பண்ணி வையுங்கோ. மேலிருந்து பார்த்தால் 1 2 3 4. அப்ப 5 இதுல 5 தர 4 என்பது அல்ல, 4 தர 5 என்றால் 20 என்ற விடையாக 3வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி அடுத்த 7வது வினாவுக்கு விடை காணும் விளக்கம் தருகின்றேன், கவனியுங்கோ. வித்தியாசமான எண்ணிக்கை நாட்களை கொண்ட மாதங்கள். இப்ப நாங்க இதுக்குள்ள ஒரு கையை பிடித்தாலே எங்களை காணும். ஏன்னா தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி 5ஆம் மாதம் வரைக்கும் தான் நீங்க கேட்கப்படுது. அப்ப நாங்க ஒரு கையை முச்சி பிடிப்பதன் மூலம், இப்ப பாருங்க, இந்த கையை இப்படி முச்சி பிடிப்பதன் மூலம் இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, 5ஆம் மாதம் வரையும் தான் இருக்குது. அப்ப 5ஆம் வைகாசி வரையில நாக கூடினது இருக்குது. இப்ப இதுல என்ன கேட்கப்படுகின்றது? வித்தியாசமான எண்ணிக்கையான நாட்களை கொண்ட மாதம் எது என்று கேட்கப்படுகின்றது. வித்தியாசம் என்றால் வெவ்வேறு நாட்களை கொண்ட மாதங்கள். அப்ப தையில எங்களுக்கு 31 நாள், தை 1ஆம் மாதம் 31 நாள், 2ஆம் மாதம் மாசியில 28 அல்லது 29 வரலாம், இது இப்ப சாதாரண விடம். 3ஆம் மாதம் 31 நாள். அப்ப இது வெவ்வேறு அல்ல. அப்ப 1வது விடை பொருந்தாது. இனி நாங்க மாசி பங்குனியை பார்த்தால் மாசியில 28 அல்லது 29, பங்குனியில 31, சித்திரை 4ஆம் மாதத்துல திரும்ப 30 நாள். அப்ப இது 3ம் வெவ்வேறு நாட்களை கொண்டதாக இருக்கிறது. அப்ப கேள்விக்கான விடை இதுவாகத்தான் இருக்கும். அடுத்ததை பார்த்தால் பங்குனி சித்திரை வைகாசி என்றால் பங்குனி சித்திரை திரும்ப 5ஆம் மாதத்துல 31 நாள் வந்துடும். அப்ப 2 31, அப்ப அதுவும் பொருந்தாது. அப்ப 3வது விடையும் பொருந்தாது என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள். அப்ப கேள்வியை அனுசரித்துத்தான் நாங்கள் விடையை அணுக வேண்டும். இப்ப உங்களுக்கு இது புரிந்திருக்கும் என எதிர்பார்க்கின்றேன். நான் இனி அடுத்த கேள்விக்கு விடை தருகின்ற முயற்சியில் ஈடுபடுவோம். கருத்து சரியாக புலப்படும் வகையில் அமைந்த வாக்கியம் எது? நாங்க வாக்கியம் என்பதில் படித்திருக்கிறோம், எப்பொழுதும் வினைச்சொல் இறுதியாக வர வேண்டும். என்றால் எங்களை பொறுத்தவரையில பயனிலை இல்லாமல் வாக்கியம் இல்லை என்றுதான் நாங்க அதாவது ஆரம்ப கல்வியில கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு உயர்கல்வியில தொக்கு பயனில்லை என்று பயனில தொங்கி நிற்கும். இது தோன்றா வாய் தோன்றா செய்யப்படுவது மாதிரி தொக்கு பயனில தொங்கி நிற்கும் என்றால் அதுக்கு பயனில சொல் இடம்பெறாதோ என கருத்து இருக்கும். முற்றத்தில் ஒரு தென்னை மரம், வீட்டுக்குள் பாட்டி, முனகல் சத்தம் கேட்டது. அப்ப பாருங்க, முற்றத்தில் ஒரு தென்னை மரம், வீட்டுக்குள் பாட்டி, முனகல் சத்தம் கேட்டது. அப்ப முனகல் சத்தம் கேட்டது ஒன்றுதான் வினைச்சொல், கேட்டது வினைச்சொல். மற்ற முற்றத்தில் தென்னை மரம் என்ற ஒண்ணு அங்க பயனில தொக்கி நின்று வாக்கியத்தை பூரணமாக்குது. தொக்கு அப்ப முற்றத்தில் தென்னை மரம் நின்றது என்றதான கருத்து, வீட்டுக்குள் பாட்டி இருந்தால் என்பதுதானே கருத்து. அப்ப பயனிலே தொங்கி நிற்கும். அதை பற்றி இப்ப எங்களை பொறுத்தவரையிலே இப்ப பயனிலை இல்லாமல் வாக்கியம் இல்லை. அப்ப இந்த சொற்களில் எது பயனிலை என்று பார்ப்போமாக இருந்தால் உள்ளது என்பதுதான் பயனிலையாக இருக்கின்றது. அப்ப இந்த உள்ளது எங்கே இறுதியில வருது என்றால் இதுதான் இருக்கு.
அப்ப பிரதான மண்டபத்திலிருந்து நூலகத்துக்கு செல்லும் வழியில் உணவகம் உள்ளது. அப்ப இந்த வாக்கியம் தான் சரி. இனி 9வது வினாவை பார்ப்போம். இவ்வுருவையை ஆக்குவதற்கு ஈக்குத்துண்டுகளும் தீக்குச்சிகளும் பயன்படுத்தப்பட்டன. அவற்றின் எண்ணிக்கை பற்றிய சரியான தகவல் யாது? அப்ப இதுல தீக்குச்சி பயன்படுத்தப்பட்டிருக்காம். இந்த உருவுக்கு எத்தனை பக்கங்கள் இருக்கு என்று முதல் எண்ண வேணும். பிறகு அதிலே எத்தனை தீக்குச்சி இருக்கின்றது, எத்தனை ஈக்கை இருக்கின்றது பார்க்கணும். இவ்வுருவை ஆக்குவதற்கு ஈக்குத்துண்டுகளும் தீக்குச்சிகளும் பயன்படுத்த அவற்றின் எண்ணிக்கை பற்றிய சரியான தகவல் யாது? அதாவது ஈக்குத்துண்டையும் எண்ணணும், தீக்குச்சியும் எண்ணணும். அப்ப நாங்க இதுல முதல் தீக்குச்சியைத்தான் அல்ல முதல்ல பக்கங்கள், அதன் பக்கங்களை எண்ணுவோமா இருந்தால் இங்க பாருங்க, இப்படியாக இருக்கிறது 2 பக்கம், இப்படியாக இருக்கிறது 2 பக்கம், இப்படியாக இருக்கிறது 2 பக்கம், இப்படியாக இருக்கிறது 2 பக்கம். அதாவது 2 தீக்குச்சிக்கான அடையாளங்கள் நான் 2 பக்கமாக என்றேன். பிறகு அதே மாதிரி உள்ளுக்கு இப்படியாக இருக்கிறது 2 பக்கம், இப்படியாக இருக்கிறது 2 பக்கம். அப்ப இதுல 6 2 12 பக்கங்கள் இருக்கின்றது. அதாவது ஈக்குகளும் தீக்குச்சிகளும் சேர்த்து 12 இருக்கின்றது. அப்ப இதுல பார்த்தா எல்லா விடைகளிலும் 12 தான் இருக்கு. நீங்க பாருங்க, 8 4 12, 8 4 12, 10 2 12. அப்ப இந்த விடையை இலகுவா தெரிவு செய்கிறோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. இப்ப நாங்க அடுத்து என்ன செய்கிறோம், தீக்குச்சிகள் இந்த தலையை எண்ண போறோம். எங்களுக்கு தெரியும் இப்ப 12 மொத்தம் இருக்கின்றது. தீக்குச்சி தலையை எண்ணி கொண்டு வந்தால் 1 2 3 4 5 6 7 8. அப்ப 8 தீக்குச்சிகள், 8 போனால் 4 ஈக்குகள். அப்ப 4 ஈக்குகள் 8 தீக்குச்சி என்ற முதலாவது விடைதான் பொருத்தமானது. இனி அடுத்த வினாவை பார்ப்போம். 10வது வினா. இந்த வகையில தான் என்னால் தயாரிக்கப்பட்ட இந்த 6 பரீட்சைத்தாள்களும் இருக்கின்றது. இதனை பார்ப்பதன் மூலம் நீங்கள் ஓரளவு அறிவை பெற முடியும் என்ற கருத்தோடு தான் நான் இதை உங்களுக்கு பயிற்சியாக வழங்குகிறேன். ஆனால் இந்த இரவு நேர வகுப்பை நான் சரியாக 30 நிமிடத்துக்குள்ள முடித்துடுவேன். கண்ணி நேரம் நீடிக்க மாட்டேன். காலையில நீங்க இதுக்காக மெனக்கெட்டு எழுப்பி படிக்கிறபடியால் அது ஒரு 35 நிமிடத்துக்கு மேலே கற்பிக்கப்படும். சரி, இனி 10வது வினாவை பார்ப்போம். ஒரு புகைவண்டியின் பெட்டியின் நீளமா பாங்காக ஒரு பக்கம் பார்க்கும் போது 8 சக்கரங்களும், ஒரு புகைவண்டி பெட்டி, அதாவது ஒரு புகைவண்டி பெட்டி இப்படி இருக்குதாம். அதுல ஒரு பக்கம் பார்க்க இப்படியாக 8 சக்கரங்கள் தெரியுதாம். 2 4 6 இன்னும் ஒரு சக்கரத்தை போடுறோம். சரி, 8 சக்கரங்கள் தெரிகின்றது ஒரு பக்கம் பார்த்தால். இந்த பக்கம் 8 சக்கரம். அப்ப இந்த பக்கம் 8 சக்கரங்கள் காணப்படும். அகலப்பாங்காக ஒரு பக்கம் பார்க்கும்போது 2 சக்கரங்கள். அப்ப இதுலயும் 8 சக்கரம் இப்படி இருக்குமா இருந்தால் நான் எண்ணி போடையில 2 4 6 7 8 8 இருந்தால் அகலப்பாங்காக இதுல எண்ணப்படுறது முதல் நீளப்பாங்குக்கு எண்ணப்பட்டதுதான். இதை கவனித்துக் கொள்ளுங்க. முதல் நீளப்பாங்கிலே எண்ணப்பட்டதான் இங்க அகலப்பாங்காம எண்ணப்படுது. அப்ப நாங்க அகலப்பாங்காகன்றதை கருத்துல கொள்ள தேவையில்லை. அகலப்பாங்கு தான் அகலம், இது நீளப்பக்கம். அப்ப நீளப்பக்கமான சக்கரம் தான் அந்த பெட்டியில உள்ள சக்கரங்களின் எண்ணிக்கையாகும். அப்ப 8 மட்டும் 16 என்ற 3வது விடை பொருத்தமானது. நன்று, நான் இந்த பக்கத்தில் இருக்கின்ற இறுதி வினாவையும் 2 இருக்கின்றது, 2ஐ கற்பித்துவிட்டு வகுப்பை நிறைவு செய்கிறேன். ABCD எனும் 4 ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட வெவ்வேறு நபர்களாக ஜோடி செய்யக்கூடிய தலைவர்களின் எண்ணிக்கை யாது? அப்ப நீங்க பாருங்க, இதுல ABCD என்ற 4 பேர் இருக்கணும். ABCD 4 பேர் இருக்கிறார்கள். இந்த 4 பேரும் ABCD என்ற 4 பேரும் எத்தனை சோடி சேரலாம் என்றால், A என்பவர் ஆரோட சேரலாம், ஏயும் பியும் சேரலாம், ஏயும் சியும் சேரலாம், ஏயும் டியும் சேரலாம். அப்ப A என்பவர் 3 சோடி சேரலாம். B என்பவர் பியும் சியும் சேரலாம், பியும் டியும் சேரலாம் 2. C என்பவர் சியும் டியும் மட்டும்தான் சேரலாம். அப்போ 1. அப்ப எத்தனை சோடிகளாக சேர்க்கலாம்? 6 தான் கேள்விக்கான விடை. இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். இது இந்த இறுதி பக்க வினா. இன்றைய வகுப்பின் இறுதி வினாவும் இதுதான்.
இப்ப இந்த வினாவை பார்வையிடுவோம் பிள்ளைகள். அதாவது எந்த காரணம் கொண்டும் இந்த லைக் பேர் செட் பண்ண வேண்டாம் என்று நான் சொல்றேன். அந்த ஹேண்ட்ஸ் அப் அது வகுப்புக்கு எழுதுவதற்கு இடையூறாக இருக்கும் என்று சொல்லி அப்படிப்பட்டவர்களை வகுப்பில இருந்து உடனடியாக நான் ரிமூவ் பண்றேன். அப்படி செட் பண்ணி பழகாதீங்க. சரி, நாங்கள் இப்ப இந்த கேள்வியை பார்ப்போம் பிள்ளைகள். அதாவது 12வது கேள்வி. இந்த ஒரு கணிப்பும் இந்த கணிப்பும் கூட்டப்பட்டால் இந்த கணிப்பு என்று சொல்லப்படுது. இப்ப ஏபியின் பெருமானங்கள் கேட்கப்படுகின்றது. அப்ப 2 A 9 3 7 B சமன் கூட்டப்பட்ட பெருமானம் 641. அப்ப நாங்க இதுல கணிப்புகள் எந்த வகையில மேற்கொண்டு இந்த ஏபியை கண்டுபிடிக்கலாம் என்றால், இப்போ 9ஓட எது சேர்ந்தால் 1 வருவண்டா 11 வந்தா தான் ஒன்று கலிடத்துல வரும். அப்ப இந்த இதற்கான பெருமானம் 2ஆக இருக்கணும். அப்ப 11 வந்திருக்கு, 1 மீதி வந்திருக்கு. 1 மீதி வந்தோடனே இங்க இதோட 8 ஆயிட்டு 8 14 ஆகணுமே. 4 கூடி 14 வரணும் என்றால் 8 எதோடு சேர்ந்தால் 14 ஆகும். அதாவது 641 2 3 7 சாரி. அப்ப 8 எதோடு சேர்ந்தால் 14 வரும் என்றால் 6ஓட. அப்ப கேள்விக்கான விடை 6 4 இங்கே முறையே என்று கேட்கப்பட்டபடியால் ஏக்கு 6 பிக்கு 4. அப்ப 6 4 என்ற விடைதான் இங்க பொருத்தமானது. அதுலதான் அந்த பிள்ளை தன்னுடைய தம்மப்ப போட்டு தன்னுடைய லைக்கை காட்டி இருக்குது. இது எவ்வளவு இடையூறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனக்குத்தான் தெரியுது, உங்களுக்கு தெரியாது. சரி, நன்று மாணவ செல்வங்களே, நீங்கள் இவ்வளவு நேரமும் கற்ற விடயம் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். இனி இந்த வினாவின் தொடர்ச்சியில இருந்துதான் நான் அடுத்து உங்களுக்கு நாளை காலை வகுப்பில மீண்டும் சந்திக்கும் போது உங்களை கற்பிக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப நான் என்னென்றால், உண்மையிலேயே நீங்க எத்தனையோ பேர் இருக்கிற பட்சத்துல 40 பிள்ளைகள் வந்திருக்கிறீர்கள். அதாவது நீங்க விரும்பி வர பிள்ளைகள். உங்களுக்கு இந்த வகுப்பு பிடித்து கொண்டால், ஏன்னா 40 பேர் பிடிச்சாலும் நான் வகுப்பு நடத்துவேன் கண்டிப்பாக. உங்களுக்கு பிடித்தால் நீங்க தயவு செய்து எனக்கு கையை காட்டுவோம். அப்படி இல்லை என்றால் இன்றே மட்டும் ஒரு செயலாக விட்டுட்டு பேசாம விட்டுருப்போம். எங்களோட முகத்தையும் நேர காட்டுங்க தயவு செய்து. ஏனென்றால் எனக்கு உங்களோட கை இங்க முதலா முகத்துக்கு நேர மூக்குக்கு நேர காட்டுங்கோ. அப்படி நீங்க விரும்பினால் உங்களுக்காக நான் இந்த வகுப்புகளை செய்கிறேன். அப்படி உங்களுக்கு சிரமமாயிருந்தால் கிருஷிகா, அதாவது கார்ட்டோனு தயவு செய்து. சரி, நீங்க எல்லாரும் விரும்புறபடியா உங்களுக்காக வகுப்பு வைக்கிறேன். ஆனா உண்மையின்படி இங்க சிலர் இப்ப கூடி வீடியோ கூட இல்லை. அதாவது நீங்க வீடியோ கால் போட வேண்டியது மிக முக்கியம் இந்த வகுப்புல. உங்களுக்காக இந்த வகுப்பை நான் தொடர்ச்சியாக செய்கிறேன் என கூறிக்கொண்டு நிறைவு பெறுகின்றேன். நாளை காலை சந்திப்போம்.